ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. இந்த நாள் தமிழகத்தில் மிக ஒரு முக்கியமான நாள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனால் நான் சப்போர்ட் பண்ண வந்தேன்னு. கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா என்ன? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கும் நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தால் போதும். அந்த சிந்தனை தான் இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை பிரஸ் கிளப்பில் நான், வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும். எங்கள் வீட்டு பிள்ளை நீட்டு இப்போ டாக்டருக்கு படிக்க போகிறது இல்லைடா, உங்கள் வீட்டு பிள்ளைய தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம். அடுத்த தலைமுறை பார்த்து சொன்னோம், உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு. அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரில. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதுல நான் ஆழமாக நம்புகிறேன். நான் இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக ஆதரவாக நிற்கணும்னு நினச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்ககிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்குது, எங்ககிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்குது, நாங்கள் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் போனாங்க? அப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால் அவங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் தான் அவர்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கும். முன்னால் நான் வந்த பொழுது பேசிக்கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கு, அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செல்வை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான்.